இப்போ சட்ட ஒழுங்கு எடுத்துங்க. சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. அதுவும் வந்து எங்கே போனாலும் சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. குறிப்பாக பெண்கள் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளில போக முடியலை அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து. அம்மா இருக்கப்போ ஒரு பஞ்சாயத்தும் வராது, கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ திமுக கரை வேட்டியை கட்டிக்கிறது, வந்து மக்களுக்கும் வந்து பிரச்சனையை கொடுக்கறது, தொந்தரவு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. முதல்ல திமுக காரவங்களை முதல்ல அடக்கி வைக்கணும். முதல்ல அதை வச்சாதான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும். இப்போ கூட நேற்றுக்கு வந்து நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் மாற்றல் பண்ணியிருக்காங்க. வெறும் அதிகாரிகளை மாற்றினா மட்டும் போதாது, முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களை சரியாக வைங்க. வச்சிங்கன்னா தான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும். நான் இப்போ கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தேன். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 300 குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 66 பேர் இறந்து போயிருக்காங்க. பட்ட பகலில் எல்லாரும் கள்ளச்சாராயத்தை குடிச்சு, பாக்கெட்டில் வந்துருக்கு குடிச்சு இறந்துருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? திமுக காரவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அங்கே அந்த உயிரிழந்தவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க என்கிட்ட. அம்மா, இதுக்கு வந்து அவங்களும் ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவங்க வீடு குடியிருக்கிற இடத்துலேருந்து 200 மீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 100 மீட்டரில் மாவட்ட கோர்ட்டு நீதிபதியும் இருக்காங்க. அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த இடத்துல சின்ன கோயில் ரோட்லையே இந்த மாதிரி தெரு இருக்கு, கடைத்தெருவு இருக்கு. அங்கே 3 சின்ன கோயில் இருக்கு. அந்த கோயிலே காலையில கொண்டாந்து ஆட்டோ நிறுத்திக்கிட்டு வெளிப்படையா விற்கிறாங்களாங்க. அதை வந்து அந்த மக்களே என்கிட்ட சொல்லுது. அந்த உயிர் போன வீட்டுக்கு போனப்போ எல்லா வீட்லேயும் சொன்னது அதான். இதில் இப்படி இருக்காங்க, இதில் வந்து திமுக காரவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இதனால வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் உடனே வந்து அறிக்கை விட்டு இதை உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னேன். சில அதிகாரிகளும் என்ன பண்ண முடியும்? திமுக காரவங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கிறதுல பின்வாங்குறாங்க. அந்த நிலைமையும் இருக்கு. அதனால வெறும் அதிகாரிகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. அரசாங்கத்தை நடத்துறவங்களும் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களை கட்டுப்பாடுக்குள்ள வைக்கணும். வச்சாதான் சரியா வரும். நல்ல அதிகாரிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க. இந்த அதிகாரிகளை வச்சு தான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க. அப்போ எல்லாம் ஒழுங்காக நடந்தது. நம்ம மேலே இருந்து உட்காந்து பார்க்குறவங்க சரியாக பார்த்தோம்னா எல்லா அதிகாரியும் ஒழுங்காக வேலை செய்ய வைக்க முடியும். அதை செய்யுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனை, அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்டே வரியை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து 2 வீலரில் போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து வண்டியை நிறுத்தி 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. இதெல்லாம் அம்மா இருந்தப்ப நடந்ததா? இல்லை. ஆனால் இப்போ நடக்குது. இப்படியும் ஒரு அரசாங்கத்துக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி வேலைகளையும் இந்த அரசு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இதை முதல்ல நிறுத்தணும்.